வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் நாள். இன்றைக்கான இறைவசனம், கிருபாசனம் பண்ணராகிய கடவுள் உங்களை பூரணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்மை பலப்படுத்துகிறவர். ஒரு திருச்சபையில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அவர். மிக நல்ல கிறிஸ்தவர் என்றும் மனிதாபிமானி என்றும் பிறரால் பாராட்டப்பட்டவர். படித்தவர், வசதிகளுடன் இருந்தவர். திடீரென அவர் நோய்வாய்ப்பட்டார். வைத்தியம் பார்க்க அவருடைய சொத்தில் பாதிக்கு மேல் செலவானது. நோயோடு போராடினார். சில ஆண்டுகளுக்கு பிறகு நோயிலிருந்து விடுபட்டார். நோஞ்சான் உடம்பாக ஆலயம் வந்தார். கடவுள் என்னை உபத்திரவத்தின் வழியாக கொண்டு வந்தாலும் பிறகு என்னை பலப்படுத்தி ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். ரோம பேரரசர் நீரோவின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் துன்புறுத்தப்பட்டனர். அந்த சமயத்தில் தூய பேதுருவின் இந்த கடிதம் எழுதப்பட்டது. சமூக புறக்கணிப்பு, பொருளாதார நெருக்கடி மற்றும் வன்முறை உள்ளிட்ட பல்வேறு வகையான துன்பங்களை எதிர்கொள்ளும் விசுவாசிகளை ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவுமே இந்த வசனங்கள் எழுதப்பட்டன. கிறிஸ்தவர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளில் நடுவில் தங்களது இறை விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே தூய பேதுருவின் முதன்மையான குறிக்கோள். துன்பங்கள் தற்காலிகமானது. எந்த துன்பத்திலும் கடவுள் தோற்றுப்போவதில்லை. இறுதி வெற்றி கடவுளுக்கும் கடவுளின் பிள்ளைகளுக்குமே உரியது. அதுவரை பொறுமையோடு காத்திருக்க தூய பேதுரு மக்களை பலப்படுத்துகிறார். இன்றைய காலகட்டத்திலும் நமக்கு சவால்கள் நிறைய உண்டு. நமது தனிநபர் வாழ்க்கையிலும் கூட கேள்வி கேட்கிற அல்லது எதிர்த்து நிற்கிற சூழல்கள் உண்டு. நாம் யார் என்று தெரிந்தாலே கலர் கண்ணாடிகள் வழியே பார்த்து நம்மை குற்றப்படுத்துபவர்கள் உண்டு. என்றாலும் நாம் இவற்றுக்காக அஞ்ச வேண்டியதில்லை, தயங்க வேண்டியதும் இல்லை. நம்முடைய பேச்சும் செயல்பாடும் இயேசுவின் அன்பை பிரதிபலிப்பதாக மட்டுமே இருக்கட்டும். வேறு எந்த வேற்றுமைக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த அன்பின் செயல்பாடுகளை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்களை நேசிக்க பழகுவோம். அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கு தயங்க வேண்டாம். ஒருவேளை இதற்கு பதிலாக நமக்கு தீமையே செய்யப்பட்டாலும் கலங்காது இருப்போம். கொஞ்சம் பாடு அனுபவித்த நம்மை பூரணப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று திருவசனம் நமக்கு உறுதி தருகிறது. நாம் கடவுளின் மக்கள். நம்மை பூரணப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைப்போம். நம்பிக்கையோடு வாழுவோம். இறை வேண்டுதல் செய்வோம். கர்த்தாவே, உலகம் மாறி வருகிறது. எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழலும் மாறி வருகிறது. நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் நீர் அறிவீர். இவற்றின் வழியாக எங்களை வழிநடத்தி நிலைநிறுத்துவீர் என்ற நிச்சயத்தில் வாழ வழிவகுத்தருளும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: நம்முடைய பேச்சும் செயல்பாடும் எப்படி மட்டுமே இருக்கட்டும். நம்முடைய பேச்சும் செயல்பாடும் எப்படி மட்டுமே இருக்கட்டும். கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.